மகளிர் உரிமை தொகை அதாவது நெக்ஸ்ட் 3 மாசத்துக்கு 5000 ரூபாய் வரவு வச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்க மொபைலை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருமே நியூஸ் பார்க்குறதில்ல. காலையிலேருந்து ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் எங்கள் தம்பி ஸ்கூல் விட போனேன், எல்லாரும் மெசேஜ், அதாவது பெண்கள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், எல்லாம் ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வர 3 மாதங்களுக்கு 1000 ரூபாய் அது முன்பணமாகவும், கோடை கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாவும், மொத்தமாக 5000 ரூபாய் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்குவாங்கள்ல, அவங்களுக்கு வரவு வச்சுருக்காங்க. காலையிலேருந்தே எல்லாம் ஆரவாரத்தோடு இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காட்டுக்கு எல்லாருக்கும். இன்னொரு விஷயம் ஆனால், இவங்க எலெக்ஷனில் வரப்போகிற எலெக்ஷனில் மேபி ஏப்ரல் மேல வருதுல எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா 1000 ரூபா உரிமை தொகையை வந்து 2000 ரூபாவா ஏற்றி கொடுக்கப்படும் வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய குட் நியூஸ் வந்து எல்லா கேர்ள்ஸ், அதாவது உமன்ஸ்க்கும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம். இந்த மற்ற இதில் ஸ்கீமில் வாங்குவாங்கள்ல, மகளிர் உரிமை தொகை இல்லாமல் வேறு ஸ்கீமில் வாங்குவாங்கள்ல, ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பாங்கள்ல, இந்த ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், அந்த மாதிரி ஏதோலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இல்லை, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மாதம் 1000 ரூபாய் வாங்குவாங்களா, அவங்களுக்கும் இந்த 5000 ரூபாய் ஏறி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த உரிமை தொகையை தவிர மற்ற தொகையெல்லாம் வாங்குவாங்கள்ல, இந்த ஓய்வூதிய தொகை, இதில் யாராவது வாங்குறவங்க இருந்தால் உங்களுக்கும் 5000 ரூபாய் ஏறி இருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு 5000 ரூபாய் தரணும், அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.